காயத்ரி மஹாலில் பில்ட் எக்ஸ்போ 2024 இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கட்டிட பொருட்களுடைய கண்காட்சி நடைபெற உள்ளது. போன வருடம் கண்காட்சியில் இடம்பெற்ற அரங்குகளுக்கு ஒரு வர்த்தகம் என்று சொல்லப்போனால் ஒரு 150 கோடி வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்களும் அவங்களுக்கு அரங்கு அமைச்சவங்களுக்கு எங்களுடைய கட்டுமானங்களில் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம். இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு 200 கோடியிலேருந்து 250 கோடி வரைக்கும் இருக்கிற ஜூலை 5, 6, 7 மற்றும் 8ஆம் தேதி நமது திருப்பூர் காங்கயம் ரோடு காயத்ரி மஹாலில் பில்ட் எக்ஸ்போ 2024 இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கட்டிட பொருட்களுடைய கண்காட்சி நடைபெற உள்ளது. அது சமயம் கண்காட்சியில் 150 அரங்குகள் அனைத்தும் ஏசி ஸ்டால்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அனைவருக்கும் என்ட்ரி ஃப்ரீ, எந்த கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது. பொதுமக்கள் வருவர்கள் அனைவருக்கும் ஒரு லக்கி ட்ரா வைத்துள்ளது. அதுபோக ஈவெண்ட்ஸுகளும் இருக்குது. இது பொதுவான நிகழ்வு. நம்ம கட்டிட பொருட்கள் கண்காட்சி என்பது கட்டிட வல்லுநர்கள், கட்டிட வடிவமைப்பாளர்கள், பொதுமக்கள், கட்டிடம் கட்டுபவர்கள், கட்டிடம் கட்ட ஆலோசிப்பவர்கள், கட்டி முடித்தவர்கள் அனைவருக்குமான இது ஒரு இணைப்பு பாலமாக இந்த பில்ட் எக்ஸ்போ இருக்கிறது. இந்த பில்ட் எக்ஸ்போவில் புதிதாக வந்துள்ள அப்டேட் ஆகியுள்ள கட்டுமான பொருட்கள் காட்சி அரங்குகளில் வைக்கப்பட்டுள்ளது. உள்நாடு மற்றும் வெளிநாட்டுகளிலிருந்து தருவிக்கப்பட்ட பொருட்கள் நமது கண்காட்சியில் இடம்பெற உள்ளன. அந்த வகையில் மிக முக்கியமாக நமக்கு சேஃப்டி, செக்யூரிட்டிக்கு தேவையான ஆட்டோமேஷன்ஸ், அதுபோக அலங்கார பொருட்கள், காங்கிரீட் மெட்டீரியல்ஸ், டைல்ஸ், கேட், ஆட்டோமேஷன் ப்ளஸ் சென்சார், கேமரா, எந்தெந்த நமக்கு சேஃப்டி, அதாவது மெயினாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்களும் வேண்டும், சேஃப்டியும் முக்கியம் என்பதற்காக அதற்கான பொருட்களும் காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. இதுபோக ஹேண்ட் ஆர்ட் ஒரு தனி அரங்காக போடப்பட்டுள்ளது. அதுபோக ஸ்டீல் ஜாயின் செய்வதற்கு கப்ளன் என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்த ஒரு ஸ்டால் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது. போன வருடம் நமது கண்காட்சிக்கு தோராயமாக 50,000 பேர் வந்திருந்தார்கள். இந்த வருடம் அது 2 மடங்காக 1,00,000 பேர் வரை வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். போன வருடம் கண்காட்சியில் இடம்பெற்ற அரங்குகளுக்கு ஒரு வர்த்தகம் என்று சொல்லப்போனால் ஒரு 150 கோடி வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்களும் அவங்களுக்கு அரங்கு அமைச்சவங்களுக்கு எங்களுடைய கட்டுமானங்களில் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம். இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு 200 கோடியிலேருந்து 250 கோடி வரைக்கும் என்கொயரி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம்.